நிக்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை இதெல்லாம் கனவா இருக்குமோ? இங்க வந்ததுதான் நான் செஞ்ச பெரிய தப்பே. என்னங்க என்னாச்சு? ஒன்னல அப்ப படுத்து தூங்குங்க. ஏன் எழுந்து உட்காந்து அங்கேயும் எங்கேயும் பார்த்துன்னு இருக்கீங்க நைட்ல? ஆ நீ தூங்கு முதல்ல. என்ன ராஜி, என்ன பேசி எதுவும் நடக்கலையா என்ன? ஏன் அப்படி நிக்கிற? எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு, அப்பதானே தெரியும். அண்ணி, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எதுவும் நடக்கல. சும்மா இந்த வாய் வார்த்தையா கதைலாம் சொல்லின்னு இருக்காத. நீ கேட்குற விதத்துல கேட்கலன்னு சொல்லு. அத்தை, அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா அங்க இவங்க பேச்செல்லாம் எடுப்படல. அப்போ என் பொண்ணுக்காக பேச யாரும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை அண்ணி. இங்க பாரு ராஜி, 1000 தான் இருந்தாலும் பூஜா நான் வளர்த்த பொண்ணு தான். இருந்தாலும் நான் அவளை பெத்த பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி படிக்க வச்சேன், அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த எல்லா வேலையும் உன்னை நம்பி ஒப்படைச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. செய்ய முடியலன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாது, நீங்களே பார்த்துக்கங்கன்னு. நான் போய் பேசி முடிவு பண்ணி வச்சிருப்பேனே. உன்னை நம்பி விட்டதுக்கு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன். அண்ணி, அங்கே நான் சொல்லி எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. அந்த நிரஞ்சன் எங்கள் நாத்தனார் பொண்ணை விரும்புகிறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமாக ஆசைப்பட்டு விரும்புகிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னொருத்தைய விரும்புகிற நிரஞ்சன் எப்படி பூஜாவை ஏற்றுப்பான்? ஏன் இந்த உலகத்தில் லவ் பண்ணவங்களே தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ? ஒருத்தரை காதலிச்சா கூட இன்னொருத்தரை கட்டிக்கிறது இல்லையா என்ன? இல்லை ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தவங்களை கட்டிக்கிட்டா நல்லா வாழறது இல்லையா என்ன? சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ உன் பொண்ணு ஐஷு இருக்காளே, அவ கூட தான் அந்த அர்ஜுனை விரும்புகிறா. ஆனால் அந்த அர்ஜுன் வேற ஒரு பொண்ணை காதலிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அது எப்படி நாங்கள் சும்மா இருப்போம்? உன் பொண்ணுக்கு நம்ம கோபம் வருதுல்ல, அப்படி தானே எனக்கும் இருக்கும். அண்ணி, நீங்கள் பேசுகிறத யோசிச்சு பேசுங்க. அர்ஜுன் கிட்ட சின்ன வயசுலேருந்து ஐஷுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்கோம். அதனால அவன் இன்னொரு பொண்ணை தேட மாட்டான். ஆனால் நிரஞ்சன் அப்படி கிடையாது. இது வரைக்கும் நிரஞ்சனும் பூஜாவும் பார்த்துக்கிட்டது கூட இல்லை. பூஜா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நிரஞ்சனை பார்த்துட்டு காதலிக்க ஆரம்பிச்சா. இது புரியாமல் நீங்கள் வேற ஏன் பொண்ணை இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? உன் பொண்ணை சொன்னால் கோவம் வருதுல்ல, அப்படி தான் எனக்கும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கணும். என்னால் பேச முடியல அண்ணி, வேணும்னா நீங்கள் போய் பேசி பாருங்க. நான் பேசினதுனால அந்த பெருசுங்க 2மே என் மேலே கோவப்பட்டுச்சுங்க, தெரியுமா? இதுக்கு மேலே நான் ஒரு வாரத்தை பேசியிருந்தா கூட என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. தள்ளுவாங்க. ஒரு பையன் இருந்தால் 1000 பேர் மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க தான். அதுக்காக மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா? அதுக்கு உன் மருமக வேற, அதுங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்க உனக்கு துப்பு இல்லைல்ல? ஒரு மருமகளை கூட அடக்கி வைக்க தெரியல, நீ எல்லாம் என்ன மாமியாரோ? இங்கே பாருங்க அண்ணி, அவளை நான் ஏற்கனவே கூப்பிட்டு பேசியாச்சு. இதுக்கு மேலே அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன், என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவள் ஏதோ இந்த வீட்டில் தனியாக இருக்காளே, நான் உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அப்போது நாங்களாம் பார்க்க மனுஷங்களா தெரியல, அந்த நிலாவும் அவங்க குடும்பம் தான் மனுஷங்களா தெரியுறாங்க உன் மருமகனுக்கு, அப்படி தானே? அண்ணி, அப்படிலாம் இல்லை அண்ணி, நான் அவளை கண்டிச்சிட்டேன். அவள் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்க அத்தை. இப்போ என்ன, பூஜாவுக்கு நிரஞ்சனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே? அதை நான் பார்த்துக்கிறேன், விடுங்க என்கிட்ட பொறுப்பை. என்ன பார்த்துப்ப? நிரஞ்சனோட அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்து பேச போகிறாங்களாம், அதை பார்த்துட்டு நிற்பியா? அத்தை, இன்னும் கல்யாணம் நடக்கலைல்ல. ஆஃப்டர் ஆல் நிச்சயதார்த்தம் கூட நடக்கல, அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, இப்போ சொல்கிறேன், நிச்சயதார்த்தமே நடந்தாலும் நிரஞ்சன் பூஜா கழுத்தில் தான் தாலியை கட்டுவான், போதுமா? எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? நீ சொன்னால் நடந்துருமா? அத்தை, ட்ரை பண்ணி பார்க்காம நடந்துருமா கேட்டுகிட்டே இருந்தால் எதுவுமே நடக்காது தான். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம தான் ரிஸ்க் எடுத்து அதை செய்யணும். சும்மா உட்காந்துட்டு அடுத்தவங்களை குறை சொன்னாலோ இல்லை அடுத்தவங்களை திட்டிகிட்டு இருந்தாலோ அந்த விஷயம் தானே நடந்து முடியாது. ரிஸ்க் எடுக்காமல் லைஃப்பில் எதுவுமே கிடைக்காது அத்தை. அவங்க வந்து பேசுகிறத பேசட்டும், என்கேஜ்மெண்ட் கூட முடிக்கட்டும், அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் பூஜா தான் நிரஞ்சனுக்கு ஒய்ஃபு. ஐஷு அக்கா. ஆமாம் பூஜா, நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் எல்லாம் உன் பக்கம்தான் இருக்கோம். யார் என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நிரஞ்சனுக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணம் நடக்காது. உன் கூட நிரஞ்சனை சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, என்னை நம்பு. நான் உங்களை நம்புறேங்க்கா, ஆனால் எந்த டவுட்டும் வேணாம் பூஜா, முழு நம்பிக்கை வை, அப்போ தான் எல்லா விஷயமும் நடக்கும். நிரஞ்சனை பிடிச்சிருக்குன்னு நீ இங்கே வந்த அப்போவே சொல்லியிருந்தா இவ்வளோ நேரத்துக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிருக்கும். நிரஞ்சன் கிருத்திகாவை லவ் பண்ணியிருக்க கூட சான்ஸ் இல்லை. நீ இவ்வளோ நாள் தள்ளி போட்டது தான் தப்பாக போயிடுச்சு. சரி, சும்மா அவளே குறை சொல்லிட்டு இருக்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த நிரஞ்சனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். என்ன ராஜி, சொல்றது உனக்கு புரியுதா என்ன?
புரியுதா அண்ணி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடுங்க. எல்லாத்துக்கும் இப்படிதான் சொல்றேன், ஆனா ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல. அதான் என் பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, என்ன நம்பலனாலும் அவளை நம்புங்க. என் பொண்ணு நினைச்சா எந்த விஷயத்த முடிக்காம விட மாட்டா. அவ தொட்டது எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். அதனால அவளை நம்புங்க, போதுமா? சரி சரி, அதுக்குன்னு சும்மா இருக்காதீங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அண்ணி. நீங்க பூஜாவை பாத்துக்கோங்க, அவளுக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஐஸ்மா. ஆ மம்மி. இதுக்கு மேல இங்க நிக்கிறது தேவையில்லாதது, வா நம்ம போலாம். சரி மம்மி. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் கொழுப்பு ஏறி தான் போயிருக்கு. அடக்கிறேன் இரு. என்னை பார்த்தாலே ஒரு பேச்சு கூட பதில் பேச்சு பேசாதவ இன்னைக்கு என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுறா. எல்லாம் பொண்ணு கொடுக்குற தைரியம் தான் இருக்குதுடி, உங்களுக்கெல்லாம் இருக்குது. இப்போ உங்களால எனக்கு வேலை ஆகணும், அதனால தான் நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் சைலண்டா இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் முடியட்டும், உங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன். ஏ நிலா, எங்க உட்காந்துருக்கா பார். அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், எங்க வந்து உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா இவங்க. ஹலோ, என்னோட வருங்கால அண்ணியாரே. வானிலா, அறிவக்கா, வாங்க உட்காருங்க. அப்புறம் நீ என்ன வெளியில ஆளே காணோம்? கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து ஒரே வெக்கம்தான். வெக்கப்பட்டுக்கிட்டு ரூம்குள்ளே இருந்து வெளியே கூட வரமாட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லை நிலா, எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதான். ஏன், என்னாச்சு? ஒரு வேளை அண்ணன் இன்னைக்கு கால் பண்ணலையோ, அதனால் கோவமோ? அப்படியெல்லாம் இல்லை நிலா, நீ வேற சீரியஸ்னஸ் புரியாம. இது வேற கதை. அப்படி என்னம்மா கதை சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அறிவக்கா, காலையில் பூஜாவோட ரூம் பக்கம் போயிருந்தேன். அவள் அழுதுகிட்டே உட்காந்துருந்தா. நான் போய் பூஜா கிட்ட பேசுகிறேன், அவள் திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசலக்கா. என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டு போயிட்டா தெரியுமா? என்ன நீ சொல்கிறீங்க? பூஜா அழுதுட்டு இருக்காளா? எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு பூஜா ஆசைப்பட்டதுனால தான் அவங்களாம் வந்து நிரஞ்சன மாப்பிள்ளை கேட்டிருப்பாங்களோன்னு. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. பூஜாவை பார்த்தா அந்த மாதிரிலாம் தெரியல அண்ணி. நிலா, நீ நினைக்கிறது தப்பு. பூஜாக்கு நிரஞ்சன் மேலே ஆசை இல்லாமையா இப்படி அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? ஏ நிலா, இவ சொல்றது கரெக்டு தான். என்ன நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க? பூஜாக்கு ஆசை இருந்திருந்தா பூஜாவே வந்து சொல்லியிருக்க மாட்டாளா என்ன? இங்கே பாரு, நீ அப்படி நினைக்காத. பூஜாக்கு நிரஞ்சன் மேல ஆசை வந்துதான் பூஜா தான் போய் அவங்க வீட்டில் சொல்லியிருக்கா. அதனால தான் எல்லாம் வந்து நிரஞ்சன் கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டு நச்சரிச்சுன்னு இருந்தாங்க. அப்படியாக்கா? ஆமா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை ஏன் கேட்குற? இன்னைக்கு காலையில எழுந்த உடனே எங்க மாமியார் மூஞ்சில தான் முழிச்சேன். என் ரூமுக்கே தேடி வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நீ எதுக்கு திட்டினாங்க? உங்ககிட்ட தான் பேசக்கூடாதான். உங்க கூட சேர்ந்துட்டு நான் ஓவரா அமக்கலம் பண்றேனா. நல்ல மருமகளா நடந்துக்க தெரியலையா? பூஜாவோட வாழ்க்கை கெட்டதுக்கும் நான் தான் காரணமா? உங்க கூட சேர்ந்துட்டு எல்லா வேலையும் நீ பார்த்துட்டு இருக்கல, அப்படிலாம் கண்டபடி பேசிச்சு என்ன. ஐயோ, அப்படியா சொன்னாங்க? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வார்த்தைலாம் சொல்லுச்சு. ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நிரஞ்சன் மேல நான் ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். அண்ணி, இவங்களுக்காக பயந்துட்டு நீங்க ஏன் உங்க ஆசையெல்லாம் விட்டு கொடுக்குறீங்க? இல்லை நிலா, பூஜா ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியாது. இல்லைனா நிரஞ்சனே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலும் நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. காதல்ன்றது ரெண்டு பக்கமும் வரணும் அண்ணி. பூஜாக்கு வந்தது லவ்னா அவளே அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாள்ல. சொல்லாம இருந்துட்டா அது காதல் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்ப நான் கூட தான் சொல்லாம இருந்தேன். அப்ப என்னோடதும் உண்மையான லவ் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் சொல்லல. பூஜா மாதிரி தைரியமா இருக்க பொண்ணு நேரா பார்த்து சொல்லியிருப்பாள. இல்லை நிலா, நீ 1000 தான் சொன்னாலும் எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு. பூஜா என் கூட பேசாம போனதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹலோ மேடம், அந்த பிள்ளை நாளைக்கே வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா கூட அவங்க வீட்டில் சொன்னாங்கன்னா சரி சரின்னு தலையாட்டிக்கும். நீங்க அந்த மாதிரி மனசை மாத்திப்பீங்களா? அது எப்படிக்கா முடியும்? ஏன் நீ பூஜாவை அப்படி சொல்றீங்க? நிலா, உனக்கு நடந்த கதைலாம் தெரியாதுல்ல. உங்க அண்ணியை கேட்டுப்பாரு, சொல்வா. ஏன், என்னாச்சு? பூஜாவோட அப்பாவும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. அப்போது பூஜாக்கு அந்த பையன் மேலே ஒரு லவ். அதனால அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா. அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சடனாக இந்த பையன் வேணான்னு சொல்லிட்ட உடனே பூஜா அவளோட மனசை மாற்றிக்கிட்டா. என்ன நீ, அது எப்படி உண்மையா லவ் பண்ணியிருந்தா மனசை மாற்றிருக்க முடியும்? எங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. ஆமாம், அறிவக்கா சொல்கிறது எல்லாமே நிஜம்தான். நாங்களும் பூஜாவை பார்த்து கேட்டோம், உனக்கு அந்த பையன் மேலே லவ்வே இல்லையான்னு. அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதனால அப்பா கிட்ட சொன்னேன். அப்பாவும் ஓகே சொன்னார். ஆனால் இப்போ அப்பா வேணான்னு சொல்கிறாரு, எனக்கும் அந்த பையன் வேணாம், அப்படியே அசால்ட்டாக தூக்கி போட்டா தெரியுமா? அதனால தான் சொல்கிறேன், அவள் எப்போ வேணா எப்படி வேணா மனசை மாற்றிப்பா.
நிலா, நீ பூஜாவை தப்பு கணக்கு போடுற. அவ ஆளுங்களுக்கு ஏத்த மாதிரியும் இடத்துக்கு ஏத்த மாதிரியும் தன்னை தானே மாத்திப்பா. அது மட்டும் இல்ல, மனசையும் டக்கு டக்குன்னு மாத்துவா. இருந்தாலும் ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்கு. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. அப்புறம் உங்க அண்ணி வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி, அதான் உங்கள் மாமியார் எங்ககிட்டலாம் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்களே, அப்போ எங்கள் கூட பேசாமல் இருப்பீங்களா? தோடா, அந்த அம்மா பெரிய எலிசபெத் குயின்னு இல்ல நாட்டாம விஜயகுமாரா? இவங்க சொல்லிட்டா நாங்க அப்படியே கட்டுப்பட்டுணுமா என்ன? பாரு நிலா, இதுக்கும் மேல என் மாமியார் என்ன கழுவி கழுவி ஊத்திருக்கு தெரியுமா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணி, நான் சீரியஸாக கேட்குறேன். அவங்க திட்டினா என்ன பண்ணுவீங்க? அடியே, நானும் உண்மையை தான் சொல்றேன். அது கழுவி ஊத்துச்சுன்னா தொடச்சுன்னு போயினே இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த பூஜாவோட பெரியம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் டேஞ்சர். ஆமா நிலா, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்களோ? பார்த்தா படிக்காதவங்க மாதிரி இருக்காங்க. ஆமா நிலா, அவங்க படிப்பெல்லாம் அவ்வளோவா படிக்கல. சொத்துக்காக இவர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அதிகாரத்தில் அவங்க மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. இவ்வளோ ஏன், ஐஷு அவங்க அம்மா அறிவக்காவை எப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்களே அவங்க அண்ணிக்கு பயந்து நடுங்குவாங்கன்னா பார்த்துக்கோ. அவங்க அவ்வளோ டெரரா? ஏமா, அதை பார்த்தா உனக்கு டெரர் மாதிரியா இருக்கு? ஏங்கா அப்படி சொல்கிறீங்க? ஏண்டி, அது ஹேர்ஸ்டைல பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. தலையே இழுத்து கட்டாதது குடும்பத்தை எப்படி இழுத்து கட்டும்? அக்கா, அவங்க காதில் விழுந்துச்சு. அவங்க முடியெல்லாம் பிச்சு அவங்க ஹேர் ஸ்டைல் மாதிரி ஆக்கிடுவாங்க உங்களை. பரவாயில்லையே கிருத்திகா, நீ கூட தேறிட்ட. நீங்கள் இன்னைக்கு மனசுல இருந்து சொல்லிட்டீங்க. நான் உங்களை பார்த்ததுலேருந்தே அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போது இது வரைக்கும் அவங்க தலையே வாரினது இல்லையா? நான் பார்த்ததுலேருந்தே அவங்க அப்படி தான் இருக்காங்க. அந்த தலை வாரலாம் முடியாது. ஏம்மா, போதும் போதும். அதுங்க காதுல விழுந்தா அவ்வளோதான். உங்களையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் காலி. 2 நாள் எங்கள் வீட்டுக்கு தங்க வரோம். அந்த 2 நாள்லேயே ஒரு ஆட்டம் காட்டிட்டு போவோம். இங்கே வேற நிரந்தரமாக டேரா போட வந்திருக்கு. என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில. அதெல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. சரி சரி கிருத்திகா, எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது என்ன. அவங்கவுங்க தலையில் என்னென்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். உன் தலையில் நிரஞ்சன் தான் எழுதியிருக்கு. அந்த தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. கடவுள் நம்மளுக்கு துணையா இருப்பாரு. எதை நினைச்சும் கவலைப்படாத. சரிக்கா. நிலா, தூங்கிட்டு இருக்கியா? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. தூங்கும் போதும் நீ அழகா இருக்க. நான் எப்பவுமே உன் கூடயே இருப்பேன். உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. உன்கிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. யாரு யாரு?